ஹாய், ஹலோ இயேசுவின் அன்பான இறை மக்களே! நான் உங்கள் ரோஷன். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க இன்ட்ரோல பார்த்துருப்பீங்க. இப்ப நம்ம எந்த சர்ச்சுக்கு போறோம்ன்னு. ஆமா, கரெக்ட்டு தான். செயின்ட் தாமஸ் மவுண்ட். அதாவது இந்தியாவுல கிறிஸ்டியானிட்டி பரவுறதுக்கு முக்கியமான காரணம் இவர் தான். புனிதர் தோமா. உங்கள எத்தன பேருக்கு தோமா பிடிக்கும்? நான் போடுற ஷார்ட்ஸில் கூட ஜீசஸோட ஃபஸ்ட்டு மிராக்கலில் இயேசு தோமா பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார். நான் உன்னை கடிந்து கொள்ள மாட்டேன்ட்டு. ஞாபகம் இருக்கா? நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த ஷார்ட்ஸை? ஓகே, நம்ம இப்போ இந்த சர்ச்சை பற்றி பார்க்கலாம். இதுதான் உள்ளே வர்ற வழி. நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு ஆர்ச் மாதிரி பார்த்துருப்பீங்க. அந்த இது 1726 போர்ச்சுகீசியரால் கட்டினது. அப்புறம் இந்த போகிற வழி ஃபுல்லாக அந்த சிலுவை பாதை ஸ்டேஷன் எல்லாமே இருக்கும். 1லேருந்து 12 வரை எல்லாமே இருக்கும். அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே பார்த்துட்டே வாங்க. அந்த உங்களுக்கு 3 படிக்கட்டு தெரியுதா? அந்த மாதிரி இங்கே நிறைய படிக்கட்டுகள் இருக்குது. அதெல்லாம் அந்த காலத்தில் கட்டப்பட்டது. இப்போ இந்த கீழே உள்ள இந்த கல்லுலாம் இப்போ மக்களுக்காக போடப்பட்டது. இந்த கல்லுலாம். ஆனால் இந்த படிக்கட்டுலாம் அந்த அந்த காலத்தில் போடப்பட்டது. எங்கே போகிறா? சரி, ஓகே. நம்ம தோமாவை பற்றி ஷார்ட்டாக ஒரு இது பார்த்துடலாம், இன்ட்ரோ பார்த்துடலாம். நம்ம கிறிஸ்தவம் இந்தியாவுக்கு வர்றதுக்கு முதல் காரணமே சென்ட் தாமஸ் தோமா தான். ஆமாம், அவர் கிபி 52ஆம் ஆண்டு கேரளா கடற்கரைக்கு கேரளாவில் தன்னோட அந்த கிறிஸ்டியானிட்டி பரப்புறதை பற்றி எல்லாமே அங்கே பண்ணார். இயேசுவோட அன்பு, இயேசுவோட அற்புதங்கள் எல்லாமே பரப்பிட்டு கிபி 62ல் அவர் சென்னை வந்துடுறாரு. அங்கேருந்து ஒரு 10 வருஷம் தன்னோட மறைப்பணிகள் எல்லாமே செஞ்சு முடித்ததுக்கப்புறம் கிபி 72ல் சென்னை பரங்கிமலையில் உள்ள இப்போ சென்ட் தாமஸ் மவுண்டு தோமையார் மலைன்னு சொல்லுவோம். அங்கே அவர் ஒரு கல்லில் பாறையில் சிலுவை செஞ்சார். அந்த சிலுவை இன்னும் இருக்குது. நான் காட்டுறேன் நான் உங்களுக்கு. அந்த சிலுவை, அந்த பாறையில் செஞ்ச சிலுவையில் அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஈட்டியால் குத்தப்பட்டு இரத்த சாட்சியாய் மறைந்தார். நீங்கள் யாராவது இந்த தேவாலயத்துக்கு வரேன்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து சாயங்காலம் டைமில் வாங்க. மதியான டைம் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது. கடல் மட்டத்துலேருந்து 300 அடிக்கு மேலே வேறு இருக்குதா, ரொம்ப வெயில். இது கடல் மட்டத்துலேருந்து 300 அடி உயரத்தில் இந்த தேவாலயம் கட்டப்பட்டிருக்கு. இந்த தேவாலயம் 1523ஆம் ஆண்டு போர்ச்சுகீசியரால் சின்னதாக தொடங்கப்பட்ட ஒரு தேவாலயம். அவர் கையில் வச்சுருக்க வசனத்தை பாருங்கள். என் ஆண்டவர், என் தேவனே. உயிர்த்ததுக்கப்புறம், இயேசுவை பார்த்ததுக்கப்புறம் அவர் சொன்ன வார்த்தை. இந்த இடத்துல 3 தேவாலயம் இருக்குது. ஒரு தேவாலயம், 2 சிற்றாலயம். அதில் ஒன்று அவர் லேடி ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பின் மாதாவுக்கு ஒரு சிற்றாலயம் ஒன்று இருக்குது. அந்த பலிபீடம் தோமா இறந்த இடத்தில் அமைக்கப்பட்டதுன்னு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. இந்த பார்த்தீங்களா படிக்கட்டு, இது மொத்தம் கீழே இருந்து மேலே ஏறுறதுக்கு 160 படிக்கட்டு. அது இப்போது வர்ற வழியில் ஃபுல்லாக 14 ஸ்டேஷன்ஸ், சிலுவை பாதை எல்லாம் முடிஞ்சு நம்ம கரெக்டாக எல்லாம் முடிஞ்சு மேலே வரும்போது கரெக்டாக சர்ச்சு வந்துருச்சு பாருங்கள். அப்புறம் இங்கே 1547 ஒரு அகழ்வாராய்ச்சி ஒன்று நடந்திருக்கு. அப்போ தான் அந்த சிலுவையை கல் சிலுவையை முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கல் சிலுவையை தோமா தான் செதுக்கியிருப்பாருன்னு தெரிஞ்சு அவங்க பலிபீடத்தில் வச்சு வழிபட்டிருக்காங்க. அப்புறம் இந்த சிலுவைக்கு இன்னொரு பேர் இருக்குது, ரத்தம் சிந்தும் சிலுவை, ப்ளீடிங் கிராஸ். எப்படின்னு கேட்குறீங்களா? இங்கே பாருங்கள், நிறைய மக்கள் குழந்தை வர வேண்டி எத்தனை இது தொட்டில் கட்டியிருக்காங்க பாருங்கள். குழந்தை இயேசு பக்கத்தில். அந்த சிலுவைக்கு இன்னொரு பேர் இருக்குது, ரத்தம் சிந்தும் சிலுவை, ப்ளீடிங் கிராஸ். ஏன்னா நான் சொன்னல 1547 அகழ்வாராய்ச்சியில் அந்த கல் சிலுவை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பலிபீடத்தில் வச்சு வழிபட்டிருக்காங்க. அப்புறம் 1558 ஒரு திருப்பலி நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சிலுவையிலேருந்து ரத்தம் வந்துச்சான். அதனால் அந்த சிலுவைக்கு ப்ளீடிங் கிராஸ், ரத்தம் சிந்தும் சிலுவை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே பக்கத்தில் சின்னமலைன்னு ஒன்று இருக்குது, லிட்டில் மவுண்ட்னு சொல்லுவாங்க. அங்கே தான் தோமா ஒரு குகையில் தங்கியிருந்து ப்ரேயர் பண்ணுறதா சொல்லுவாங்க.
ஆமாம், அந்த அந்த குகையில் வந்து அவரோட காலடி தடம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த குகைக்கு போய் கண்டிப்பாக ஒரு நாள் நாம் பார்க்கலாம். அப்புறம் இந்த மலை வந்து போர்ச்சுகீசியர்கள் காலத்தில் வந்து இது வந்து ஒரு கலங்கரை விளக்கமாக யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆமாங்க. அந்த காலத்தில் வந்து கடல்லேருந்து பார்க்கும்போது இந்த மலை தான் கொஞ்சம் பெருசாக தெரியும். 330 அடி இருக்குல்ல, அதனால் இங்கே வந்து எண்ணெய் ஊற்றி அந்த விளக்கெல்லாம் எரிய வச்சு இதுதான் கரைன்னு கண்டுபிடிச்சி அவங்க சென்னை அப்போ உள்ள மதராஸ் பட்டணத்துக்குள்ளே வந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த மலையில் தங்கி தான் ஓய்வு எடுத்திருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு மனசுக்குள்ளேயே ஏதோ ஒரு உணர்வு, ஒரு வைப்ரேஷன், இந்த மலையில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு. அப்புறம் அவங்களுக்கு அந்த மாதிரி தோணுனதுக்கப்புறம் இதுக்கு ஒரு நன்றியாக இங்கே ஒரு ஆலயம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி ஆலயம் கட்டுறதுக்கு வந்து குழி தோண்டுறாங்க. அப்போ அந்த குழி தோண்டும் போது கிடச்சது தான் அந்த கல் சிலுவை. அப்புறம் வந்து ஒரு இறை எண்ணெயின் ஓவியம். தோமா இங்கே வரும்போது அந்த இறை எண்ணெயின் ஓவியத்தை வந்து இங்கே அவர் கையோடு எடுத்துகிட்டு வந்தார். அந்த ஓவியத்தை வந்து புனிதர் லூக்கா வந்து தன் கையாலே வரைஞ்சி புனிதர் தோமா கிட்ட கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து இந்தியாவுக்கு வரும்போது அந்த இதை வந்து தன் கையிலே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுதான் அந்த குழி தோண்டும் போது கிடச்சது. அந்த இறை எண்ணெயின் ஓவியம், அப்புறம் வந்து தன் கையால் செதுக்கின கல் சிலுவை ரெண்டும் கிடச்சிருக்கு. அதை எடுத்து அப்போ உள்ள போர்ச்சுகீசியர்கள் வந்து வழிபட்டிருக்காங்க. இந்த இடத்த வந்து எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாங்க. கிட்டத்தட்ட 502 வருஷம் ஆச்சு இந்த தேவாலயம் கட்டப்பட்டு இதோட. ஆமாம், சொல்லவே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், பக்கத்துலேயே ஒரு சிற்றாலயம், அன்னை மரியாள் இருக்காங்க. மொத்தம் 3 ஆலயம் இருக்குது. சைடில் உள்ள 2 வந்து சிற்றாலயம். இங்கே வந்து தோமாவுக்கு வந்து ஒரு சிற்றாலயம் இருக்குது. வலது பக்கம் அன்னை மரியாளுக்கு ஒரு சிற்றாலயம். இயேசு சிலுவையை கொண்டு நம்மை மீட்டார் என்பதுதான் அர்த்தம். அதுதான் இந்த சிலுவையில் வைக்கப்பட்டிருக்கிறது எழுதுகளாக நமக்கு இந்த நற்செய்தியை கொடுக்கிறார். அதோடு போலே தோமா இன்னொரு பொக்கிஷத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்தார். அதுதான் நாம் இங்கே பார்க்கிற மாதாவுடைய இந்த ஓவியம். இந்த தேவாலயத்தை வந்து திருத்தந்தை பிரான்சிஸ் 1989 வந்து பசிலிக்காவை வந்து அறிவிச்சிருக்காரு. அந்த ஆலமரத்திற்கு வயது இருந்தோம். ஸோ இங்கே எல்லாமே ஒரு வரலாறு. இந்த மாதிரி சுருவம் வந்து இந்த இடத்துல வந்து நிறைய இருக்குதுங்க. அவர் வந்து கையால் செதுக்கின அந்த கல்சிலையில் வந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து ஈட்டியால் குத்தப்பட்டு தான் அவர் இறந்து போனார். அதே மாதிரி இந்த மாதிரியே சுரூபமும் இங்கே நிறைய இருக்குது. தோமா வந்து இயேசுவை பார்த்து சொல்லுவார்ல, அவருடைய கைகளில் ஆணி காயங்களையும் அவர் விழாவில் என் கைகளை வைக்காவிட்டால் நான் நம்ப மாட்டேன்னு சொல்லுவார்ல, இந்த இது நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் ஆண்டவர் உயிர்த்ததுக்கப்புறம் அவர் விழா நம்மளை கையை விட்டு என் ஆண்டவரே என் தேவனே அப்படின்னு சொல்லுவார். அந்த வசனம் தான் இந்த தேவாலயம் ஃபுல்லாக இருக்குது, என் ஆண்டவரே என் தேவனே அப்படின்ட்டு. இதுதாங்க அவர் லேடி ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பின் மாதா. இதாங்க அந்த கற்சிலுவை, அவர் கையால் செதுக்கின கற்சிலுவை. இந்த இடத்துல தான் அவர் இரத்த சாட்சியாக இறந்ததாக சொல்லுவாங்க. இந்த இடம் தான் அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இரத்த சாட்சியாக மறைந்த இடம். அந்த தெரியுதா, ஃபாதருக்கு பின்னாடி இருக்குதா, அதுதான் அந்த கற்சிலுவை, அவர் கையால் செதுக்கின கற்சிலுவை. அந்த ஒரு ஓவியம் ஒன்று தெரியுதா, புனித லூக்கா வரைந்து கொடுத்த ஓவியம், இந்த ஓவியம் தான். தெரியுது பாருங்க, இந்த சிலுவையில் சென்டரில் அதில் வந்து தோமாவோட எலும்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், பக்கத்தில் பார்க்க முடியல எனக்கு. இந்த கற்சிலுவை வந்து எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காருன்னு பாருங்களேன். மேலே வந்து புறா வடிவமும் பூயாவி, அதாவது கீழே வந்து 2 இலைகளை வச்சு அழகாக செதுக்கியிருக்காரு. இன்ட்ரோவில் வந்து ஒரு சாங் கேட்டிருக்கீங்க, அது ஏஐல கிரியேட் பண்ணது. நான் போடுறேன் பாருங்கள், நல்லா இருக்கான்னு கேளுங்க.
82ஆம் ஆண்டு இந்த தேசம் வந்தார் தோமா. இயேசுவின் அன்பை சொல்ல இந்தியாவிலும் வந்தார் தோமா. ஊரூராக நடந்தார், அவர் சுவிசேஷ விதை விதைத்தார். உடைந்த உள்ளம் குணமாக கர்த்தரின் அன்பை சொன்னார். வழியெங்கும் இயேசுவின் அன்பை பரப்பினார் எங்கள் புனித தோமா. உந்தன் வழியில் இயேசுவை காண உன் திருத்தலமே நாடி வந்தோம். பரங்கி மலையின் சிதியில் மண்டியிட்டு ஜெபித்தார் தோமா. கல்பாறையிலே சிலுவை செதுக்கி கர்த்தரை துதித்தார் தோமா. என் ஆண்டவரும் என் தேவனும் என்று சாட்சி சொன்ன தோமா. இயேசுவே உயிர்ப்பை உலகிற்கு சொன்ன எங்கள் புனித தோமா. அந்த நம்பிக்கையின் வெளிச்சத்தை இந்த தேசத்திற்கு காட்டினார். 72ஆம் ஆண்டு இறைவனிடம் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஈட்டியால் குத்தப்பட்டு இயேசுவின் நாமம் சொல்லி வீரமரணமடைந்தார் எங்கள் புனித தோமா. பரங்கி மலை என்று சொல்லும் தோமாவின் நம்பிக்கையின் வரலாற்றை புனித சாட்சி இரக்கத்தாலே புனிதமானது இந்த மலையே. உந்தன் வழியில் இயேசுவை காண உன் திருத்தலமே நாடி வந்தோம். வாழ்த்தி போற்றுகிறோம், வரமே வேண்டுகிறோம். வாக எங்கள் தோமையாரே, வாக எங்கள் தோமையாரே. நீங்கள் பார்க்குற இந்த பானை ஓடுகள் எல்லாமே வந்து ரொம்ப பழமையானது. எல்லாமே இந்த ஆலயத்தை சுற்றி கிடைத்தது தான். நிறைய இடத்துல வந்து இந்த இறையன்னையின் ஓவியத்தை வந்து பார்க்க முடியுதுங்க. அது வந்து ஒரு மரப்பலகையில் வரைஞ்ச ஓவியம். புனித லூக்கா வந்து அந்த மரப்பலகையில் வரைஞ்சி தோமாயா கிட்ட வந்து கொடுத்து அனுப்பியிருக்காங்க. நிறைய பழைய ஃபோட்டோக்கள்லாம் இருக்குது பாருங்க. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப பழமையான கோயில் மணியாக இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே திருப்பலி வைக்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிற பொருட்கள் எல்லாமே. இங்கே பாருங்கள், நற்கரணை கொடுக்குற இது இருக்குது. இது மெழுகுதிரி ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன். திராட்சை ரச கிண்ணம். இங்கே பாருங்கள், அந்த இறையன்னையின் ஓவியம். இந்த ஓவியம் வந்து திருடப்பட்டதுன்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆமாம், அப்போ உள்ள அரசர் வந்து இந்த ஓவியத்தை
பற்றி கேள்விப்பட்டு இந்த மலைக்கு வந்து இந்த ஓவியத்தை வந்து எடுத்துக்கொண்டு போய் அவர் வீட்டில் வச்சுருக்காரு. அந்த ஹிஸ்ட்ரி இந்த இருக்குது பாருங்களேன், நீங்களே அப்படியே படித்து பாருங்களேன், பாஸ் பண்ணி அப்படியே படித்து பாருங்கள். இந்த ஓவியத்தை வந்து 1559 வந்து அந்த சந்திரகிரி கோட்டையோட மன்னர் வந்து இந்த ஓவியத்தை பற்றி கேள்விப்பட்டு எடுத்துக்கொண்டு போய் தன்னோட வீட்டில் வச்சுருக்காரு. அப்போ வீட்டில் வைக்கும்போது அந்த நைட்டு அந்த இரவே வந்து அவங்களோட மனைவி வந்து அவங்க மனசு வந்து அமைதி இல்லாமையே அவங்க வந்து முகம் வந்து மாறி இருந்திருக்கு. எப்படி மாறி இருந்திருக்குன்னா அன்னை மரியாள் முகம் மாதிரியே மாறி இருந்திருக்கு. ஐயையோ நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு தெரிஞ்ச அந்த மன்னர் வந்து அந்த ஓவியத்தை வந்து பல்லக்கில் வச்சு எடுத்து கொண்டு வந்து திரும்ப வந்து இந்த மலையில் கொண்டு வந்து வச்சுருக்காரு. நீங்கள் இங்கே ஒரு ஆலமரம் பார்த்துருப்பீங்க, அதோட வயசு 200. சொன்னால் நம்ப முடியுதா? ஆமாங்க, 200 வயசு. அதையும் இங்கே வந்து ஒரு பாதுகாப்பாக இது பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், கண்ணாடியிலே ஒரு அழகான ஓவியம். அதில் வெயில் படும்போது எப்படி அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் இதை பார்த்துட்டு அப்படியே பின்னாடி போனீங்கன்னா அங்கே ஒரு சின்ன ஒரு சிற்றாலயம் இருக்குது. இங்கே வந்து 124 புனிதர்களோட திருப்பண்டங்கள் இருக்குது, அருள் இயக்கங்கள். அது மட்டும் இல்லைங்க, இயேசுவோட 12 சீடர்களோட திருப்பண்டங்கள் கூட இங்கே இருக்குது. அதையும் பாருங்கள், நீங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வாங்க. உந்தன் வழியில் இயேசுவை காண உன் திருத்தலமே நாடி வந்தோம். பரங்கி மலையின் சிதியில் மண்டியிட்டு ஜெபித்தான் தோமா. கல்பாறையிலே சிலுவை செதுக்கி கர்த்தரை துதித்தார் தோமா. என் ஆண்டவரும் என் தேவனும் என்று சாட்சி சொன்ன தோமா. இயேசுவின் உயிர்ப்பை உலகிற்கு சொன்ன எங்கள் புனித தோமா. அந்த நம்பிக்கையின் வெளிச்சத்தை இந்த தேசத்திற்கு காட்டினார். 72ஆம் ஆண்டு இறைவனிடம் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஈட்டியால் குத்தப்பட்டு இயேசுவின் நாமம் சொல்லி வீரமரணம் அடைந்தார் எங்கள் புனித தோமா. பரங்கி மலை என்று சொல்லும் தோமாவின் நம்பிக்கையின் வரலாற்றை புனித சாட்சி நிறத்தாலே புனிதமானது இந்த மலையே. உந்தன் வழியில் இயேசுவை காண உன் திருத்தலமே நாடி வந்தோம். வாழ்த்தி போற்றுகிறோம், வரமே வேண்டுகிறோம். வாக எங்கள் தோமையாரே, வாக எங்கள் தோமையாரே. அதை முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் ரைட் சைடு வந்தீங்கன்னா ஒரு மியூசியம் ஒன்று இருக்குது. இங்கே வந்து இயேசுவோட 12 சீடர்கள் எப்படி இறந்தாங்கன்னு எல்லாமே இங்கே வந்து இருக்கு. அதையும் அப்படியே பாருங்கள். இங்கே பாருங்கள், தோமா ஐயா அவர்கள் வந்து அந்த கற்சிலுவையை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கும்போது பின்புறத்திலிருந்து ஈட்டியால் குத்தப்பட்டு இரத்த சாட்சியாக மறைந்தார். இந்த ஸ்டாச்சு வந்து அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட சீடர்கள் வந்து அவரை அடக்கத்துக்கு எடுத்து செல்ற காட்சி. இத நான் முன்னாடியே பேதுரு, யோவான், பெரிய யாக்கோபு, அந்திரேயா கிட்டையும் சொல்லிருக்கேன். இந்த தருணத்துல உங்க எல்லார்கிட்டையும் சொல்றேன். ஏன்னா நீங்க எல்லாரும் தயாரா இருக்கணும். அப்போ உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலையும் செய்வாங்க.
என்னோட நாமத்தினால நீங்க எல்லாராலும் பகைக்கப்படுவீங்க. சீமோனும் யூதாசும் ஜோடியாக வடக்குல இருந்து சிசரியா பிலிப்பி வர போகணும். அந்திரேயாவும் பிலிப்பும் கிழக்கில் இருந்து நாவை வரைக்கும். நத்தான்வேலும் ததேயும் தெற்கில் இருந்து பெரையா வர. யோவானும் தோமாவும் தென்மேற்கில் இருந்து யோப்பா வரை. பெரிய யாக்கோபும் சின்ன யாக்கோபும். இருங்க, உண்மையாவா சொல்றீங்க? புரிஞ்சுக்கோங்க, அவர்களால் அதை செய்ய முடியும். நகைச்சுவை மக்களை கேட்க வைக்கும். கவனமா கேளுங்க. ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை கொல்லுகிறவர்களுக்கு பயப்பட வேண்டாம். அப்படின்னா நாங்க இறக்கலான்னு சொல்றீங்களா? உபத்திரவம் என்பது உங்களோட ஊழியத்தின் ஒரு பகுதியா இருக்கும் போது இது ரொம்ப கடினமானதா மாறும். நிச்சயமா அதுக்குன்னு ஒரு காலம் வரும். அந்த நேரம் வரும்போது நீங்க என் அடிச்சுவடுகளை பின்பற்றுவீங்க. உண்மையிலேயே என்னங்கிறது நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. உங்க உயிரையும் கொடுக்க நேரிடும். அவ்வளோதான் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ப்ரோ எனக்காண்டி ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. இந்த தேவாலயத்தில் வந்து நான் உங்கள் எல்லாருக்காண்டி நான் ப்ரேயர் பண்ணியிருக்கேன்னா, நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுற எல்லாருக்காண்டியும் கண்டிப்பாக வந்து புனித தோமா வந்து பரிந்து பேசி உங்களுக்கு அந்த தேவைகள் எல்லாமே பெற்று தருவார். நம்பிக்கையோடு இருங்க. முடிச்சுட்டு போகும்போது இந்த இடத்துல இருந்து ஒரு ஸ்டாச்சு ஒன்று இருந்தது, இடமற்ற இயேசு. மிக சிறியோராகிய சகோதர சகோதரிகளுக்குள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள்னு இயேசு சொல்வார்ல, அதை குறிக்கிறது தான் இந்த இது. ஸோ அவ்வளோதான் மக்களே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய தேவாலயங்களோட சிறப்புகள், வரலாற்று பெருமைகள் பற்றி அறிய எங்கள் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. செயின்ட் ஆண்டனி பி ஜேம்ஸ். ஓகே, பாய் பாய்.